ஹாய், ஐம் ரேக், சப்டைட்டிலிஸ்ட், மொழி கோர்வையாளர். எனக்கு இந்த வீடியோவில் ஏன் சப்டைட்டிலுக்கு ஃபுல் ஸ்டாப் நான் போடுறது இல்லைன்றதை ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு படத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1500லேருந்து 2000 சப்டைட்டில்ஸ் இருக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐ டாக்டர்ஸ் கிட்ட நான் பேசி அவங்க சொன்ன ஃபீட்பேக் அந்த ஃப்ளோவை தடுக்கிறது. ஆல்சோ இட் ஹர்ட்ஸ் தி ஐ ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் விண்ணை தாண்டி வருவாயாலேருந்து தேங்க்ஸ் டு கௌதம் வாசுதேவ் மேனன் 2010 ஆரம்பித்தேன். அண்ட் ஃபெப்ரவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் நிறைய பேரை கேட்டேன், நான் உங்கள் படத்தை சப்டைட்டில் பண்ணிட்டா. நான் நிறைய இன்டர்வியூஸில் இது சொல்லியிருக்கேன். என்னை ஒரு வேறு கேலக்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு, பட் எந்திரன், த மேஜிக் ஆஃப் ஷங்கர், ரஜினி சார், ரெஹ்மான் சேஞ்ச் த சினாரியோ. எல்லாருக்கும் அப்போதான் சப்டைட்டிலிங்கோட அவசியம் புரிஞ்சுது. ஸோ ஜூலை 2010லேருந்து எவ்ரி வீக் ஒரு படம் நீங்கள் எடுத்தா கூட ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு 250-280 படம் சப்டைட்டில் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு அட்லீஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் ஒன் ஆஃப் இட் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப். அது எனக்கு யாராவது ரொம்ப அழகாக ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு சொன்னால் நான் லைஃப் லாங் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா அந்த ஐ ஸ்ட்ரெயின்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு சப்டைட்டில் ஒரு half a second ஆகுது அந்த ஐக்கு அது ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு, அடுத்த சப்டைட்டிலுக்கு மூவ் ஆகிறதுக்கு. அப்போ 2000 சப்டைட்டில் இருந்தால் பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. எனக்கு என்ன ஒரு ஃபுல் ஸ்டாப் போட தெரியாதா? நான் வேணும்ன்ட்டு போடாமல் இருப்பேனா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்றது புரியலையே. அதுதான் நான் ரொம்ப மனசு கஷ்டத்தோட இந்த வீடியோ ஷேர் பண்றேன். ஒரு புத்தகத்துல வர வரி வாக்கியம், ஒரு படத்துல வர சப்டைட்டில் வசனம், இதுதான் என்னோட வேண்டுகோள். எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, பகிர்ந்துக்குங்க. And let's try to change this. Please stop adding full stop. It strains your eye. Thank you.